Taste the Daily. உதயநிதிக்கு வந்திருப்பது வைரஸ் காய்ச்சல் அல்ல, அது பதவி காய்ச்சல் என முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி மலர்ந்திட திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வடகரை பாண்டிய நகரில் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் அன்னதானத்தையும் தொடங்கி வைத்தார். மேலும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்றார். உதயநிதிக்கு காய்ச்சல் என்று செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டு அனைத்து அவருடைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுகிறது. இன்றைக்கு உதயநிதிக்கு என்ன காய்ச்சல் என்று விசாரிக்கிற போது பத்திரிகையில செய்தி வருகிறது, அவருக்கு வந்திருப்பது வைரஸ் காய்ச்சல் அல்ல, பதவி காய்ச்சல் என்று பத்திரிகையில செய்திகள் வெளியிடுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாட்டிலே நாம் பாடுபட்டு பெற்ற சுதந்திரம், ஜனநாயகம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கவலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு பட்டிமன்றமாக விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் பாடுபட்டு பேணி காத்து வருகிற சுதந்திரத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், இதோ நம் கண் முன்னால் இருக்கிற இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு கிளைச்செயலாளராக தன் பொது வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையின் உழைப்பாலே ஒரு விவசாய முதலமைச்சராக உயர்ந்து மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை செல்வாக்கை பெற்றிருக்கிற நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தான்.